ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவு திடலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க அண்டர் வாட்டர் வேர்ல்ட் ஃபிஷ் அக்வேரியம் அப்படின்னு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதை பாக்குறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே என்டர்டைனிங்கா சூப்பரா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸிபிஷனுக்கு போறதுக்கு பெர் பர்சனுக்கு 100 rupees தான் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம வெற்றிகரமா முதல் ஆளா போய் டிக்கெட்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14th ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாசம் அதாவது அக்டோபர் 29th இந்த எக்ஸிபிஷன் வந்து முடிஞ்சிடும். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல ஈவினிங் 3 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கும். சண்டேல பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம கையில டாக்ஸ் எல்லாம் கட்டி விட்டாங்க. இந்த கூவ நதி வந்து நம்மள அன்போட எக்ஸிபிஷனுக்கு வர வைக்குது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம எப்ப எக்ஸிபிஷனுக்குள்ள போக போறோம். இங்க என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா பேனர்லாம் செம பிரம்மாண்டமா வச்சு நம்மள வந்து வர வைக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு.
அண்டர் வாட்டர் வேர்ல்ட் ஃபிஷ் அக்வாரியம் நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. 100 ருபீஸ்க்கு இது செம்ம ஒர்த்தான பிளேஸ்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுவும் கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் கத்துக்கவும் செய்வாங்க. ஒரு நாள் இங்க வந்தோம்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நிறைய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம எங்க இருந்தோம்னா அவர் கழுத்தை பிடிச்சே வெளியே தள்ளிடுவாரு. அதுக்கு முன்னாடி நம்மளே வெளியே போயிடலாம். எக்ஸிட் ஆன உடனே வர இடம் தான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடம். இந்த இடமுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. போட்டோஸ் எடுக்க ரொம்ப ஆசைப்படுறவங்க இந்த இடத்துக்கு வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சுத்தி பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்தையுமே நல்லா சுற்றி பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. அங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டச் பண்ணக்கூடாது அதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம எது மேலே வேணாலும் கை வச்சு உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. யாரும் எதுவும் சொல்கிறது கிடையாது. அதனால நிறைய பேர் உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கே வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படின்னு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ரீசனபிளான ப்ரைஸா இருந்தது. நாங்களும் எங்களுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ்லாம் இருந்தது. ஆனா ரொம்ப வெயிலா இருந்த காரணத்தினால ஆப்போசிட்லயே ஸ்னோ பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டிருந்தது. அதனால ஓகே சில்லுன்னு போய் என்ஜாய் பண்ணலாம்.
ஸ்னோ வேர்ல்டையும் நம்ம முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம், எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு போட்டாங்க. அந்த 2 பாட்டு ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நமக்கு உள்ள வந்து விளையாடுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். எக்ஸிபிஷனை ரொம்ப அநியாய விலைக்கு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நாங்கள் பார்த்த சில 2-3 கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸாக இருந்தது. ஆனால் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அநியாயமான விலையாகவும் இருந்தது. பட் நமக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.